ஸோ அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு வீட்டான இருப்பாங்களான்னு எப்படி கிலோவிட்ட பின்னாடி தள்ளியா முருகாதாங்க பெட்ரோல் இல்லை பாம்பு அதெல்லாம் நாங்கள் போல இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதை கொஞ்சம் அறுத்து சாப்பிட்டே இருக்கேன். எல்லாம் நாட்டு மாடே பா. என்னாச்சு நடு ரோட்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இடிச்சிட்டாங்களோ? ஸ்காட் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி டே 2ஆக போகுது. ஸோ நம்ம நைட்டே வந்துட்டோம். அது வந்து நம்மளால் எடுக்க முடியல என்டி வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி டவுன் ஆயிடுச்சுங்க. ஸோ கேமராவில் வந்து சார்ஜ் இல்லாதனால எடுக்க முடியல. ஸோ நம்ம காஞ்சிபுரத்தில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து தங்கியிருந்து இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பம்பு செட்டுங்க பயங்கரமாக எல்லாம் குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ மாமாலாம் நைட்டே வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போயிடுவாங்க. நான் இப்போ சென்னை போகிறேன். ஸோ சென்னை போயிட்டு தாங்க நம்ம இப்போ வந்து என்ன சர்ப்ரைஸாக வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜீஸ் ப்ரோ கடையை பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் டிடிஎஃப் பிட் ஷாப்பு, அப்புறம் அஜீஸ் ப்ரோ வீடு எல்லாம் நம்ம வந்து போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர போகிறோங்க. ஸோ அது மேலே இன்னும் வேறு எதனா சென்னையில் வந்து பிளேஸ் இருந்தால் நம்ம அந்த இடத்தையும் போய் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு வீட்டான இருப்பாங்களான்னு தெரியல. அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வரதாங்க பிளான் இப்போதைக்கு. ஓகேங்க, இதுக்கடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பும் போதுலேருந்து ஹோட்டல் பக்கம் இருக்குது. ஸோ சாப்பிட்டு ஹோட்டலேருந்து கிளம்பும்போதுலேருந்து நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மாமாலாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்திருக்காங்கன்னா காரில் வந்திருக்காங்க. அங்கே கார் தெரியுதுங்களா, காரில் வந்திருக்காங்க. நம்ம பைக் இங்கே நிற்கிது. ஸோ எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. தண்ணிலாம் இங்கே வேறு லெவலில் செம்மையாக இருக்குங்க. ரவை கூட உப்பு தண்ணியே இல்லை. காஞ்சிபுரம் உண்மையிலே வேறு லெவலுக்கு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் சுற்றி வேறு நெல் வயல். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாங்காய் மரம், ஃபுல்லாக மாங்காவாக இருக்குங்க. ஓகேங்க, மீதி வந்து கிளம்பும் போது வண்டி எடுத்துன்னு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். வண்டி பதறோம் முருகாதாங்க பெட்ரோல் இல்லை பாம்பு அதெல்லாம் பெட்ரோல் போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை பஸ் உங்கள் டீசல் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நான்லாம் எங்கேயோ போயிட்டு வந்துடுவேன். லடாக்கே போயிட்டு வந்துடுவேன். 2000 ரூபாய்க்கு போட்டிக்குவீங்க. ஆமாம் தானே? அது 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போயிட்டு வந்தால் எங்கே கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோமீட்டர் ஓடிக்கும். 1600 கிலோமீட்டருக்கு மும்பை போயிரும்பா. 1300 கிலோமீட்டர் தானே இங்கேருந்து மும்பைக்கு. என்னது எல்லாம் கேமராவில் தேர்த்து பாரு. வரலாவா போடா முன்னாடி ஹோட்டலுக்கு சாப்பிடலாம். நமக்கு ஷோர் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் சொப்ப என்ன பண்ற, கச்சி பாச்சு மூடிட்டேன் பூஜை. ஸ்குவாட் ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஜாலியாவாலியாபத்தில் வந்து ஒரு பிளேஸில் இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் நேம் சரியாக தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேப் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம அஜீஸ் ப்ரோ கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் 1.5 hour ஜானின்னு காமிக்குது. ஸோ ஒரு 10:30க்கு போய் சேருவோன்ட்டு இருக்குது. ஸோ மேப் போட்டேங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம், பர்ஃபெக்டாக போயிடலாம். ஓகே, மொபைல் வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கணுங்க. என்னது இது ஹைட் பண்ணுறாங்களோ, ரோடு ஹைட் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இவ்வளோ ஹைட்டாக போடுவாங்க? இல்லை ஆறாக இருக்குமா? ஐயோ ரோடு எவ்வளோ மோசமாக இருக்கே. ஆஃப் ரோடு மாதிரி இருக்கே பயங்கரமாக. பெட்ரோல் வேறு போடணுங்க. எங்க தொட்டி போகலங்க, தண்ணி போகுது. எங்கேருந்து தண்ணி போகுதுன்னு தெரில. சென்டரில் தண்ணி போகுதுங்க. பாலம் மாதிரி இருக்கு, ஆனால் அதில் தண்ணி போகுது. டியூப் 250 ஏர் செக் பண்ணுங்க. பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லாரிலாம் வந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. இந்த சைடு ஒரு மலை பார்த்தாங்க. அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டஞ்சு தள்ளுறாங்க. மலையை பூரா அப்படியே வெட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க. எம்சென்ட்டுக்கு மலையை பூரா எடுத்துகிட்டு என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப கஷ்டம். நினச்சி பாருங்களேன், மழை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்ட்டு.
மழை இல்லைனா மரம் இருக்காது, காடுகள் இருக்காது. காடு இல்லைன்னா மழை அவ்வளோவா பொழியாது. ஐயோ நினச்சி பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ராஜஸ்தான் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எப்படி இருக்கும்? நம்மளே இருப்புங்களா, தாங்குவங்களா? நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு தாமரை குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வியூ நல்லா இருந்துச்சுங்க. பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாம் அள்ளி தாமரைங்களாம். ஸோ ஒரு பாட்டியம்மா போச்சு, அவங்க கிட்டே கேட்டேன். ஸோ முன்ன விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்திங்கன்னா பேட்ரி டவுன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருக்குதுங்க. அதான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைம் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து தாமரையாக தெரியும். நிறைய தாமரை இருந்திருக்க மாட்டேங்குது, எல்லாம் உளுந்துருக்கு. மொக்கு ஆனால் நிறைய எடுத்துருக்குங்க. ஓகேங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். என்னாச்சுப்பா, வண்டி கீழே விட்டியா? சரி சரி வரேன் இரு. எப்படி கீழே விட்ட? பின்னாடி தள்ளியா? ஆ பார்த்து பார்த்து. பரவாயில்ல, பிரேக் பிடிச்சிட்டு இருந்திருக்க. இரு இரு இரு, வண்டி போயிட்டோம். ஆ தாமரை பார்த்துட்டு இருந்தேன். இல்லை இல்லை, அது ஆழமாக இருக்கும், தண்ணியாக இருக்குல்ல. ஆ ஆ ஓகே. ஓ அப்படியா? ஓ நிறைய தாமரை இருந்துச்சு அப்போ. ஓகே ஓகே ஓகே. ஆ கோயிலுக்கு மாலை கட்டுவாங்களே அதுக்கா? சரி சரி சரி. அதான் மொக்கெலாம் இருந்தது, எல்லாம் நிறையா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களாப்பா? உங்கள் வீடு எங்கே இருக்கு? ஓ இது இந்த ஊர் உள்ள போகணுமா? ஓ தண்ணி பிடிக்க இங்கே வருவீங்களா? சரி போயிட்டுறேன், பாய். அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஒரு சூப்பரான இடம் பார்த்தேங்க. அதுதான் சரி அப்படியே பார்க்கலான்ட்டு உள்ளே வரேன். அப்படியே இப்படி போயிட்டு கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. கொஞ்சம் பசங்களோட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சோலோவாக சுற்றுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு என்னங்க பரவாயில்ல, உங்களுக்கோசரம் இவ்வளவும் பண்ணுறேன்ல, ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்களேன். எங்க நாகப்பழம் வரங்க, ஆனால் நாகப்பழம் தான் இல்லை. இங்கே கேட்குறது எல்லாம் நாகப்பழம் மரமாக தாங்க இருக்குது. பாருங்க, வாவ், சுற்றி சுற்றி பார்க்கலாம். வலை விட்டுருப்பாங்களாட்டுக்குதுங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த சைடு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். பாருங்க, அங்கே கீரை மரம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏரிக்குள்ளே வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்குன்ட்டு. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பழம் பாருங்கள், ஃபுல்லாக நாகப்பழம் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதை கொஞ்சம் அறுத்து சாப்பிட்டே இருக்கேன். புளிக்கலைங்க, நல்லா இருக்கு, இனிப்பாக இருக்குங்க. நிறைய மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்போம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா புளிக்கலை. சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாங்க. இந்த மாதிரி நாகப்பழம் எங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறுத்து சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ நாகப்பழம் சாப்பிட்டு வந்தோம் எவ்வளோ நேரம். ஆனால் மாரி சூப்பரான பிளேஸாக இருக்குங்க.
இது நல்ல பெரிய பெரிய நாகப்பழமாக இருக்குங்க. ஃபுல்லாக நாகப்பழ மரமாக தாங்க இருக்குங்க, நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி மரம் மாதிரியே தெரிஞ்சுங்க. ஆனால் பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியுது நாகப்பழ மரம். சூப்பராக இருக்குது. ரோடு அப்படியே பீச் ரோடு மாதிரியே இருக்குது இது பார்க்கல. வாவ், சூப்பராக இருக்குது. ஐயோ எவ்வளோ மாடுங்க வருங்க, நாட்டு மாடுங்க. ஏன்னா நிறைய கணுக்குட்டி போட்டிருக்க மாட்டேங்குது, காளை மாடே இல்லை. எல்லாம் நாட்டு மாடேப்பா. இந்த சைடு ஃபுல்லாக வெறும் மாடு தானே கட்டுக்குதுங்க, ரோட்லேயே கட்டி வச்சிருக்காங்க. வாவ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியாக தாங்க இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா காடு மாதிரி வருதுங்க. ஒருவேளை காடு தானோ, ஃபுல்லாக காடாக இருக்குங்க. கிளைமேட் வேறு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு, குளிருது. இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கே விடிஞ்சிருச்சிங்களா. 6 மணிலேருந்து அப்படியே வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பி நின்றுச்சு 9 மணி வரைக்கும். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே வெயில் காணாமல் போய்விட்டது, சூரியனே காணாமல் போயிட்டாங்க இப்போ. ஆனால் பார்த்தீங்கன்னா குளிருது. மழை ஒரு வேளை வருமோ, மழை வரத்துக்குள்ளே அட்ஜஸ்ட் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டுங்கன்னா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கோம். ஸ்காடு இன்னும் 26 கிலோமீட்டர். இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம். கோயம்பேடு வெளிங்களா, ரைட்டு. இப்போ தாம்பரத்தில் இருக்கும். அது மணாலியா? ஐயோ, லடாக் வர நினைப்பு. Day 2 ரைடு ஸ்டார்ட் பண்ணி மொதல் டே ஆகுங்க. சென்னை என்ட்ரி. ஆனால் சென்னைக்குள்ளேயே 3-4 டோல் இருக்குங்க. இதில் எது சென்னை டோல்னு நான் எடுத்துக்கிறதுன்னு தெரில, இது என்ன டோல்னே தெரில. 15 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கம் இருக்க மாட்டேங்குது. ஃப்ளைட் அப்படியே மெதுவாக லேண்ட் ஆகுதுங்க, நல்லாவே தெரியுது. வாவ், இப்போ தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் போனங்க ரொம்ப நாள் ஆசை. ஆனால் பாஸ்போர்ட் மட்டும் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன், ஆனால் ஒரு கண்ட்ரி கூட போக முடியல. எல்லாம் மணி ப்ராப்ளம், ஆல்வேஸ் ப்ராப்ளம். கம்பெனி பைலட் ஆகிட்டா நிறைய இடத்துக்கு போயிட்டு வரலாம் இல்லைங்களா. அதுக்குமே பணம் வேணுங்க படிக்கிறதுக்கு. நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கம்மி. நேரத்துக்கு நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுவோம், வராதெல்லாம் பண்ணால் கஷ்டமாகி போயிடும். பணங்கிறவங்க என்ன வச்சாலும் பண்ணலாம், இல்லாதவங்க கம்முன்னு தான் இருக்கணும். ஸ்காட் இன்னும் 150 மீட்டர் தாங்க, அஜிஸ்பரோட வீடு வந்துடும். ஸோ நாங்கள் பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்காரான்னு தெரில, நான் கான்டாக்ட் பண்ண முடியல. என் நம்பர் பழைய நம்பர் இருந்துச்சு, ஆனால் நான் நம்பர் கால் பண்ணால் எடுக்கலை. ஸோ அதனால் பார்க்கலாங்க.
இருப்பாரான்னு ஒரு டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. கண்டு போகிறது இங்கே தானா? வந்துட்டோம். அவர் வீடு இங்கே தான் பார்க்குறோம். ஓகே, ஜஸ்ட் ஃபுட் ட்ரக். ஐயோ, வீடெல்லாம் லாக்கில் இருக்குது. ரைட்டு ஸ்குவாட், அவர் வீடு லாக்கில் இருக்குது. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, விசாரிச்சு பார்த்தாது தெரியும். ஓகேங்க. ஓகே ஸ்குவாட், நான் வந்து வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே ஒரு பெல் பட்டனை தட்டி விட்ருக்கோங்க. வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடுறேங்க. அஜிஸ் ப்ரோ கிட்ட போயிட்டு அஜிஸ் ப்ரோ இருந்தாருன்னா கொஞ்சம் நடக்கிற ஃபன்னெல்லாம் போடுறோம் பாருங்கள். ஓகேங்க, இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.